அதான் சொல்றேன்ல, ஆந்திரா திருசாவா இல்ல இங்க தமிழ்நாடு திருசாவான்னு அதே செத்து போச்சானா இல்ல. லாட்டு சீட்டு வருமா வராது? லாட்டு சீட்டு கண்டிப்பா வருங்க. ஒரு 5 சீட்டு ஜெயிக்கணும். இப்ப 5 பேர் 10ஆம் இருக்கு அவங்களுக்கு. ஒட்டு கொடுத்தன தாங்க. இப்போ வந்து வேற பேர் ஆதரவு கொடுத்து தான் இருக்காங்க கம்யூனிஸ்டில். இப்போ அதிமுகவில் வந்து 5 பேர் சேர்ந்துருக்காங்க, கட்சியில் சேர்ந்துட்டாங்க. அவங்கள ஜெயிக்க வச்சு திருப்பி சேர்த்த உடனே கம்யூனிஸ்ட் ஐயா வா நீ போய் திமுகவோட பேர் என்ன நீங்கள் போ, நாங்கள் ஆள் இருக்குது எங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் டிக்கெட். கவர்மெண்ட் டிக்கெட் நடத்துறதுக்கு என்னங்க, கேரளா நடத்துறாங்க எல்லாம். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா எல்லாம் இருக்கு. அதுக்கு வேலை இல்லை. அதுக்கு எங்கே போய் விஜய் வந்து சும்மா கூமுட்டை மாதிரி கேட்ப ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது. முதவாவது படம் நடிக்கும் போதாவது அறிவாளி மாதிரி என்ன, இப்ப ஆட்சிக்கு வர போய் இங்க அதிகாரி நம்ம தான் கேட்க வைக்கணும். என்ன சொல்றாரு, ஆட்சியில வந்து 54 வருஷமா ஆண்டவனுக்கும் 48 வருஷமா ஆண்டவனுக்கும் கருணாநிதிக்கும் எடப்பாடிக்குமே தெரியல. இப்ப இவர் வந்தோன்னா கோர்ட்டு சீட்டு மாட்டினோன்னா எல்லாம் கோர்ட்டுல போய் சட்ட வைக்கிற நீதிபதி ஆகிட முடியாது. செங்கோட்டை இல்லைன்னு வச்சுக்க, ஒரு ஆளு மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, செங்கோட்டை அளவு இருக்காது. செங்கோட்டை இன்னைக்கு ஒரு ஆள் இல்லைன்னா நிதி மந்திரியா கொடுத்துருக்கு. அவர் இல்லைன்னு வச்சுக்க, இன்னைக்கு இந்த ஆட்சியும் டர்ரா புர்ரா கர்ரா ஆயிடும். துணை முதல்வர் 5 பேர் இருக்கணும் தொட தெரியுதா, இருந்தாதான் அதிகாரம் நடக்கும். ஒரே ஆளு அப்படின்னு இருந்தா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒண்ணு கேட்கறேன், துணை முதல்வர் 5 பேர் போட்டுக்கிறேன். துணை முதல்வர்னு சொல்லாத, அதாவது ஒரு முதல்வர் இருக்காருன்னா ஆளுங்கட்சி அப்படின்னு போடும்போது ஆளுங்கட்சியில வந்து எதிர்கட்சி கூட்டணி சேர்ந்த துணை முதல்வர் போடலாம். துணை முதல்வராக போட்டோன்னு வச்சுக்க, 5 தடவை இருந்தாரு, அதனால தெரியும். துணை முதல்வர் போடலையா போட்டேன்னா நான் யாரு, என் பேரு என்ன 3-2-69, நான் பிறந்தது அண்ணா துறை எதுக்கு பேர் வச்சாங்க. அதிகாரத்தை பிரிச்சு அந்தந்த துறைக்கு பிரிச்சு கொடுத்தா தான் வேலை பார்ப்பாங்க. ஒரே கையில இருந்து அது சரி வராது. பயப்பட மாட்டேங்கிறாங்க அதிகாரிகள். இருங்க, 5 வருஷம் ஓட்டுறேன்னா இன்னைக்கு மானு ஆடுது, மயிலும் ஓடுது. ஆனால் இங்கே இருக்கவங்க பூரா மாமியா கூட 6 ஓடி போனவங்கன்னு சொல்லி ஓட மாட்டாத ஆள். அது மாதிரி அது மாதிரி அதாவது இங்கே பாருங்க, அரசியலில் வந்து கரை குட்டி கற்று குடிச்சதுமே அவன் என் மகன் விரட்டேன். எப்பா எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டேன், இந்த தடவை விஜய்க்கு ஓட்டு போடு. அதே மாதிரி மிரட்டி ஓட்டு வாங்கி விட்டாங்க. என் வீட்டில் குடும்பத்தையே மிரட்டி ஓட்டு வாங்குறாங்க. இல்லைனாங்க நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். நீ சொல்றதுக்கு நான் சொல்றேன். பொண்டாட்டி புரிஞ்சுட்ட ஐயா நீ விஜய் ஓட்டு போடுன்னு சொல்லி பொண்டாட்டி சொன்னா அதை மிரட்டுறதா, இல்லாட்டி நான் செத்து போயிடுறேன்னு சொன்னா தான் மிரட்டுறது. எங்க பொண்டாட்டி சொன்னா புரிஞ்சு கேட்கறதா இல்லையா, அப்படித்தான் போட்டு போட்டாங்க. மிரட்டியெல்லாம் போடல, எனக்கு ஓட்டு போடல. ஏங்க இந்த 5 பேர் ஜெயிக்கணுங்க. அப்புறம் உறுதியா சொல்ல முடியும்னா 5 பேர் உறுதியா ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது. 5 பேர் கட்சியில சேர்ந்துட்டாங்க. இதுல விசில்ல யாரு ரெட்டையில வந்து 5 பேர் ராஜினாமா பண்ணாங்க. விஜயபாஸ்கர் அதாவது அது சேர்ந்தாச்சு. இவரு சேரல, என்ன விஜயபாஸ்கர் சேரல. அவர் மெஜாரிட்டி பதவி இருக்கேன், இவரு ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க வந்து வாபஸ் வாங்கிக்குவாங்க. அவங்க தயவுல தான் ஓடிட்டு இருக்குது. ஏங்க நான் பந்தகால புரிஞ்சுட்டு அப்புறம் பந்தகால கீழே விழுந்துருமா இல்லையா? இப்ப முட்டு கொடுத்துட்டு தான் இருக்கு. சொல்லாத தலக்கணம் எடப்பாடிக்கு இளங்கரு அவனா வேண்டாம், இவனும் வேண்டாம், நம்மளா இருக்கணும், நாட்டையே ஆளணும், இந்தியாவே ஆளணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். தோத்து போனவங்கள பேசுற முறை இல்லை, பேசாத. ஜனம் 10,000 எடப்பாடி கொடுக்குறேன்னாரு, வேணான்ட்டாங்க. அதை பேசப்படாது. நம்ம
சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறான் இந்த ஓசுங்கிறது நிப்பாட்ட சொல்லு ஃபர்ஸ்ட். அப்பதான் அரசியல் ஓசுன்னு உழைக்கிறோம் சம்பாதிக்கிறேன். எனக்கு பணம் கொடுக்க நான் கட்டில போட்டு படுத்துக்குவேன். போயிட்டு வரலான்னு சொன்னியா இல்லையா? அப்ப நீ எப்படி ஓசு தலைவனா நீ எப்படி சொல்லலாம்? அது உண்டு. எடப்பாடி வந்தா உண்டு. எடப்பாடி வந்தா ஆம்பளைக்கு உண்டு. நம்ம வந்து என்ன எடப்பாடியும் வந்து ஒழுங்கான அவனுக்கு யோகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா அதுவும் அரசியல் ஜெயலலிதா எப்படி ஓட்டுச்சு? ஜெயலலிதா ஓடிச்சா, அடுத்தது 2வது தடவை ஆட்டிச்சான். எம்ஜிஆர் எப்படி அடிச்சு 1987 அடிச்சு நொறுக்கிட்டு வந்தாரா? அது மாதிரி ஓட்ட தெரியணும், ஓட்டணும். என்ன மாதிரி சந்தில டீ கடை இருக்கு, பொந்துல பாக்கு கடை இருக்குன்னு சந்து கடைக்கும் பொந்து கடைக்கும் எந்த கடைக்கும் வித்தியாசம் தெரியாம அலையக்கூடாது. காசு பணத்து மேலே எவனும் ஆசைப்படல. சம்பளம் வேலை கிடைச்சா போதும், சம்பளம் வந்தால் போதும்னா. இப்போ சம்பளம் தெரியல, கிம்பளம் பார்க்குறாங்க. தொட தெரிஞ்சா எவ்வளோ லஞ்சம் வாங்க முடியும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்போ 25 கொடு 50 கொடுக்குறேன். அதனால ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு? ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு? ஐயா சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுங்க, ஏன்னா நான் அடுத்த தடவை எலெக்ஷனுக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லாத எல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டாங்க. விஜய் அவன் ஆட்சி ஆடுறானா? இங்கே பாரு, இப்போ 701 கடையை 740 கடை 701 கடையை சந்து கடையை சாட்சி இருக்கிறேன். சந்து கடை பூரா 24 மணி நேரம் பிராந்தி கடை இருந்துச்சு. அது பூரா இப்போ அடைச்சானா? அதிமுக இருந்துச்சு, திமுக இருந்துச்சு, எவனாச்சும் அடைச்சானா? என்ன லூசி மாதிரி? நேத்திக்கு வந்து கடையில் நம்ம கரூர் மாவட்டத்தில் சாராயம் அவனுக்கு குடிக்காம இருந்தானே வேணா சத்தியம் பண்ண சொல்லு. ஆச்சு நல்லா ஆச்சுன்னு நான் சொல்றேன். அப்ப அந்த 250 யாருக்கு நட்டம்? அப்ப எதுக்கு அந்த அரசாங்கம் எதுக்கு தேவையில்லாத செய்யணும்? எதுக்கு தேவையில்லாத வேலையை செய்யணும்னு கேட்க என்ன ஊய என்ன 2 நாளா? 2 நாள் 3 நாள்லாம் சொல்லவே சொல்லாத. அதாவது சாராய கடையை சாத்த சொல்லிட்டாங்க. எனக்கு வருமானம் தேவையில்லை அரசாங்கத்துக்கு, சாராயம் குடிச்சிட்டு சாகாம இருக்கணும் அப்படின்ட்டார் விஜய். படிப்படியா குறைக்கப்படும் கடையை. எனக்கு தெரியும், என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காங்க இன்னும் கடையை குறைக்கிறதா? என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காங்க வெத்தலை போட மாட்டாங்க, பீடி குடிக்க மாட்டாங்க, கஞ்சா போட மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க. என்ன நீ சும்மா அவங்க வந்து சாவே இல்லையா? அவங்களும் தான் செத்து போயிட்டாங்க. அதுக்கு ஏன்னா விஜய் வந்து பாதுகாக்க முடியுமா? எப்படி திடீர்னு செத்து போடுவேன்? அந்த இதெல்லாம் நீ பேசாத. சாவு வந்து எவனாலையும் தடுக்க முடியாது. இதை தின்னாதான் சாவுறானா? நானே அடிப்பட்டு சாவுறேன்னு எனக்கெல்லாம் 3 லட்சம் கொடுக்க கூடாது. இவன் மட்டும் இல்லைங்க, குடிச்சிட்டு வண்டியில போய் பிள்ளைங்க வேற வண்டியில போய் மோதி அவனும் சாவுறான். அதனால விஜய் என்ன சொல்லிட்டாரு? தண்ணி குடிச்சிட்டு எவனும் சாப்பிடாது, 500 700 கடை குறைக்கிறது, இன்னும் 500 கடை குறைக்கிறது. அதில் எந்த மாற்றம் இல்லை. சாராயம் குடிச்சிட்டு யாரும் சாப்பிடாது, யாரும் சாராயம் குடிச்சிட்டு தாலியை கப்படாட்டாங்க. ஆமாம், பொம்பளைங்க குடிச்சிட்டு போய் சும்மா இருக்க மாட்டேங்கிறான், பொண்டாடி போட்டு அடிக்கிறாங்க. அது மாதிரி மவன் இப்போ பொண்டாடி அடிக்கிறான்னு மவன் அப்பனை அடிக்கிறான். அவ்வளவு சண்டை வருது. இன்னும் பாட்டு 100 ரூபாய்க்கு பாட்டில். தமிழ்நாட்டில் உள்ள பிராந்தி கடை வந்து 7000 கடையை மூடிடு. ஆனால் சந்து கடை மட்டும் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. சந்து கடை கிடையாது, வாணி பண்ணியாச்சு. சந்து கடையை வாணி பண்ணிட்டாங்க. ஐயா இன்னமே விற்கப்படாது. சந்து கடை வந்து மூடிய சொல்லியாச்சு. நேத்திக்கு வந்து எவன் குடிக்காம இருந்தா கரூர் மாவட்டத்துல? அதை மட்டும் சொல்ல நீங்க. என்ன உனக்கு அப்ப நீ குடிக்காத ஆளு உனக்கு எப்படி மூடிட்டு குடிச்சவனுக்கு தான் அதோட அருமை. அப்ப குடிச்சவனுக்கு தான் அதோட அருமை. என்ன பொண்டாடிட்ட நான் அது ஏன் பொண்டாடி சொல்லணும்? ஏன் பொண்டாடி சொல்லணும்? நீங்க கோவப்படுறீங்க தண்ணி போடுறது அது சொல்லணும். அது சொல்லணும். ஏன் பொண்டாடி சொல்லணும்? நான் சொல்றேன், சந்து கடை இல்லைங்க. இல்ல இந்த அரசுல சந்து கடை இல்லைங்க. கரூர் மாவட்டத்துல எப்படி இல்லாம என்ன நடந்துச்சு? எத்தனை மணிக்கு போனா எத்தனை மணிக்கு வந்து நடந்து எவ்வளவு நேரம் இங்க இருந்து போயிட்டு வந்து எவ்வளவு நேரம்? சந்து கடை நேத்து இல்லாம எப்படி குடிக்காம இருந்தேன் அதை மட்டும் சொல்லு. என்ன இனிமேல் நொட்டாத என்ன அந்த பேச்செல்லாம் பேசாத. இனிமேல் இருக்காது, இனிமேல் இழுக்காது. அந்த என்ன கோவப்படாத, கோவப்படாதெல்லாம் சொல்லாத. அங்க கேளு, ஒயின் ஷாப்பை வந்து மூடுறதுக்கு உனக்காக அதிகம் கிடையாது. நீ வந்தியா மூடிட்டு என்னென்ன வேலை பார்க்கணும் அந்த வேலையை மட்டும் பாரு.
ஒயின் ஷாப்புக்கு மூடுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்? நீ முதலமைச்சர் எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க சாராய கடை நிப்பாட்டுறதுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அப்படியெல்லாம் எவனும் சொல்லவே கிடையாது. அப்படிலாம் எவனும் சொல்லவே கிடையாது. எவனுமே சொல்ல அப்படி முதல் வார்த்தை இங்க கேளு. சாராய கடை மூட போறேன் அப்படின்னு சொல்ல வந்து ஏற்கனவே ஆட்சியை தூக்குனது திமுக வரவே இல்ல. கருணாநிதி அப்படித்தான் சொன்னாங்க. சொல்றேன்னு கேளு. அதே மாதிரி விஜய் வந்து எடுத்த மாதிரி சாராய கடையை பத்தி பேசவே கிடையாது எந்த விளம்பரத்துலயும். என்னத்த சொல்லாம நோட்டுறீங்க? சொல்லாம நோட்டுறதுதான் பெரிய விஷயம் கிடையாது. அது படத்துல வந்து பாத்துக்க, படத்துல வேணா சொல்லாம செய்ய. ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து சொல்லாம செய்ய முடியாது, சொல்லிதான் செய்யணும். பொம்பளை ஆம்பளை எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பேசக்கூடாது, பிரிச்சு பிரிச்சு பேசக்கூடாது. ஐயா நீ பிரிச்சு பிரிச்சு பேசாத, பொம்பளை ஆம்பளை எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பேசாத. இவன் நல்லா பிஜேபி ஆதரவு தானே பேசிக்கிட்டு இருந்தேன். இல்லப்பா நீ பேசுறது பிஜேபி தமிழ்நாட்டுல கால வைக்க போற 234 தொகுதியில 134 வாங்க போறேன். நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? வேணா நீ எங்க வேணா நின்னு போற திறமை இருந்தா இதே நானா சந்தேங்க. நான் கணிப்பு போட்டது ஒரு 10 டிக்கெட் கணிச்சுதான். ஆனா மக்கள் என்ன பண்ணிருச்சு, இளம் வயசு பசங்களா சேர்ந்து விளையாட பிள்ளைங்களா சேர்ந்து அப்படி இருந்துச்சு. யார் விஜய்க்கு போட்டீங்கல்ல, அவரு சாராய கடை நிப்பாட்டுவார். நீங்க அடுத்த தடவை போட வேணாம், அடுத்த தடவை நீங்க போட வேணாப்பா. நான் 500 கடை நிப்பாட்டுறேன். இவ்வளவு கோவப்பட்டீங்கன்னா அது ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க உங்களை என்ன பண்ணாங்க? முதலமைச்சர் போய் பேசுங்க. 700 கடை நிப்பாட்ட சொல்லியிருக்கேன். அவனால நாளை காலையில நிப்பாட்ட சொல்லு. ஆம்பளை இருந்தா நாளை காலையில நிப்பாட்ட சொல்லு. அவன் தான் மனுஷன். நாளை காலையில நிப்பாட்ட சொல்லு. உனக்கு இல்லாட்டி 2 நாள் டைம் தர, 2 நாள் டைம் தர. தமிழ்நாடு பூரா நிப்பாட்ட சொல்லு. சரியான ஆம்பளை இருந்தா நிப்பாட்ட சொல்லு. 2 நாள் டைம் தர. நீ சொல்றது அது எப்படி நீ சொல்றத நீ செய்ய முடியாது, நாங்க சொல்றத நீ செய்ய முடியாது. முதலமைச்சர் நானா நீயா? முதலமைச்சர் மக்கள் பார்த்து உட்கார வச்சது. அப்ப வாய் நல்லா கிட்டுக்குடு. மக்கள் பார்த்து உட்கார வச்சது. நீ ஆம்பளை இருந்தா நீ 2 நாள் உனக்கு டைம் தான். ஆனா 3 நாள் டைம் தாயா? நீ என்ன ஆளு சுண்டக ஆளு போயா? நீ என்ன கயா 3 நாள் தானா? எதுக்கு 3 நாள்? தலைமை செயலகத்துக்கு போ. உனக்கு 3 நாள் டைம் தரேன்னு சொல்லி பாரு. இங்க பேசி எதுக்காக? அதே மாதிரி நீ அங்க போய் பேசு. நீங்க என்ன பேசுற? பிஜேபி பேசு. இன்னைக்கு விஜய் நீ அங்க போய் பேசு. நீ ஆட்சிக்கு முதலமைச்சர் யார் வர்றாரோ அவங்களுக்கு சப்போர்ட், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு நல்லா செஞ்சிருக்காங்க. என்ன பொம்பளைக்கு நல்லா செஞ்சாங்க? என்ன பாவனை தூக்கி கொடுத்துருக்காங்க? யாரு நல்லா செஞ்சாலும் நாங்க தொடர்ந்து தான் செய்வோம். அதென்ன அது நல்லா செஞ்சா நிப்பாட்டுவாங்க.